சம்மர்ல நீங்க நார்மலா தண்ணி குடிச்சிருப்பீங்க. ஆனா தண்ணீல புதினா இலையும், துளசி இலையும் போட்டு குடிக்கிறதுனால வரக்கூடிய நன்மைகள் என்னன்றத பார்த்துருவோமா? முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க துளசி அண்ட் புதினா இது 2த்தையும் நீங்க தண்ணீல போட்டு குடிக்கும்போது, உங்களுக்கு தாகம் வந்து எடுக்கவே எடுக்காது அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அண்ட் 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துளசியில நேச்சுரலாவே உங்களுக்கு வந்து ஒரு ரிஃப்ரெஷிங் ஃபீல்ன்றது இருக்கு. அது கூடவே நீங்க புதினாவும் போட்டு குடிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஃபீலிங்ன்றது இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அத சில்லுன்னு குடிச்சீங்க அப்படின்னா, இன்னும் ஜாலியா இருக்கும். ஒரு ஜூஸ் குடிச்ச மாரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் 3வது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத நீங்க குடிக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு டைஜஷன்ல ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஃபேக்டர் ஆகுது. அண்ட் அட் த சேம் டைம் உங்க உடம்பு டீஹைட்ரேட் ஆகாம இருக்கிறதுக்கு துளசியும், புதினாவும் ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஃபேக்டரா இருக்கும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இத நீங்க டெய்லி ரீசைக்கிள் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க காலையில ஒரு பாட்டில்ல தண்ணி, 1 லிட்டர் பாட்டில்ல தண்ணி எடுத்துட்டு அதில நீங்க வந்து துளசியும், புதினா இலையும் போட்டு வச்சுட்டீங்கன்னா, நீங்க வெறும் தண்ணிய மட்டும் குடிக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அந்த புதினா இலையும், துளசியும் சேர்த்து கன்சியூம் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் அட் த சேம் டைம் அத லாஸ்ட் ஒரு டேவோட எண்டுல அது தண்ணி காலி ஆகுது அப்படின்றப்போ, அத நீங்க பக்காவா கிளீன் பண்ணிட்டு ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணீங்க அப்படின்னா, செம ஏஸ்தெட்டிக்கான ஒரு கண்ணாடி பாட்டில்ல வச்சு மெயின்டெயின் பண்ணீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல உங்களுக்கு அத பார்க்கவே செமையா இருக்கும். அண்ட் இது கூடவே நீங்க அத மெயின்டெயின் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துளசி இலைய ப்ராப்பரா எடுத்து பிச்சு தண்ணீல போடணும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு புதினா இலைய வந்து புதினா இலைகளா போடாம அந்த அந்த ஸ்டெம்மோட போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் அந்த புதினாவோட ஃப்ளேவர்ன்றது தண்ணீல அதிகமா இருக்கும். இத குடிக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு தாகமே எடுக்காது. தாகம் எடுக்கிறது வந்து அதிகமான அளவுல கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க குடிச்சிட்டே இருக்கேன், தண்ணீ குடிச்சிட்டே இருக்கேன், தாகம் எடுத்துட்டே இருக்கு அப்படின்றதுக்கு பதிலா, நீங்க இப்படி ஒரு ஆல்டர்னேட் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் இருக்கும். இது கூடவே நீங்க முக்கியமா பண்ண வேண்டியது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல நோட்டட் டவுன்னு சொல்லுங்க. அப்பதான் உங்களோட தாகம் அடங்கும். டாடா பை பை. டேக் கேர்.